இருக்குல்ல, 1 கோடி ரூபா சம்பளம் கிடைச்சது ஐஏஎம்ல. ஒருத்தன் 1 கோடி ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிருவாங்க ஐஏஎம்ல படிச்சா. ஐஏஎம் படிச்சாலே 1 கோடி ரூபா சம்பளம் தான் அப்படின்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை? இன்ஜினியரிங் காலேஜ்ல எம்பிஏ படிச்சுட்டு இன்ஜினியரிங் பசங்களை விட கம்மியா சேலரி வாங்குற எம்பிஏ பீப்புள் ஒரு சைடு. பேசிக்கா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3.5 lakhs தான் ஆரம்பிப்பாங்க டிபிக்கல் சேலரி. அதே ஐஏஎம்ஸ் இல்ல நல்ல டயர் 1 காலேஜ் போயிட்டீங்கன்னா அது 5 times. எம்பிஏ இப்ப கரஸ்ல எல்லாம் பண்றது இல்லாம சொல்றாங்கல்ல, எம்பிஏ கரஸ்ல பண்ணலாம், சாதாரண காலேஜ்ல பண்ணலாம், இல்ல ஒரு நல்ல காலேஜ்ல பண்ணலாம், Tier 1 Tier 2 நிறைய லெவல்ஸ் ஆஃப் காலேஜ் இருக்குல்ல. ஒரு சூப்பர் காலேஜ்ல பண்ணா மட்டும் தான் ஒர்த்தா, இல்ல நார்மல் காலேஜ்ல எல்லாம் பண்ண கூட யூஸ் இருக்கா? முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன வித்தியாசம்? யூ ப்ரிப்பேர்ட் பை யுவர் செல்ஃப். நிறைய பேருக்கு நீ கோச்சிங் காசு கட்டி செலவு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம இருக்கலாம். ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தர் ஓனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கைட் பண்ணா கோச்சிங் போக முடியாதவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. How do you think one can prepare without coaching? எல்லா இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எம்பிஏ பண்ணலாம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம எம்பிஏ பண்ணலாம். இப்போ வந்து இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல. எம்பிஏ வந்து காலேஜ் முடிச்ச உடனே சேர்றது பெட்டரா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்தா இன்னும் பெட்டரா இருக்குமா? ஸோ இந்த ஹாங்காங்ல ஒர்க் பண்ண ஆஸ்பெக்ட் மீடியா சைட்ல யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. 20 lakhs இருந்து 28 lakhs வரைக்கும் நிறைய பேரோட சேலரி இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்கோப் எம்பிஏக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நிறைய சேலரியோட இந்தியாவோட நிறைய சேலரியோட உங்களை அங்க ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து க்ரோயிங் மார்க்கெட், அங்க வந்து புஷ் பண்ண முடியும் ப்ராடக்ட். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். பிசினஸ் பண்றதுக்கு எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு how important or relevant is it? நீங்க ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா என்எஸ்ஆர் செல் கிட்ட நீங்க ஐடியாவை பிச் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், அவங்களே உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு ஐஎம் பெங்களூர் ப்ரொஃபசர்ஸோட சப்போர்ட்டோட அந்த ஐடியாவை பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற பசங்க யாருமே எம்பிஏ பண்ணவங்க கிடையாது. ஆனா அந்த பசங்க கூட இன்டர்ன்ஷிப்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஐஎம்ல படிக்கிற எம்பிஏ பசங்க தான். ஹாய் அபிஷேக். ஹாய் பாலா. Thank you so much for joining. Thank you so much for welcoming me, Bala. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டர், ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லாம ஹம்பிள் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வந்து எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வேற ஸ்ட்ரீம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இதெல்லாம் கூப்பிட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு யாருக்காவது ஒரு கேரியர் கவுன்சிலிங் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். அந்த செக்மெண்ட் யூ மைட் ஆல்ரெடி நோ திஸ். ஸோ வந்து சின்ஸ் ஐ நோ யூ தட் அண்ட் யுவர் பேக்ரவுண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணி யூ ஹவ் கம் அண்ட் லேண்டட் திஸ் எம்பிஏ ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நவ் யூ ஆர் பிளேஸ்ட் இன் அ கிரேட் கம்பெனி. ஸோ இது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன்னு தான் உன்னை இன்வைட் பண்ணேன். ஸோ ஹூ ஆர் யூ, ஒரு பிரீஃப் கொடுத்துட்டு டேக் த ஆடியன்ஸ் த்ரூ ஹவு தே கேன் ஆல்சோ ப்ராப்ளி டேக் அ எம்பிஏ இன் அ குட் பிளேஸ். நல்ல காலேஜ்ல எம்பிஏ படிக்கணும்னா எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல நீ கொடுக்குற இன்ட்ரோல இருந்து. ஓகே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷேக் டிஆர். நான் கரண்ட்லி ஐஎம் பெங்களூர்ல எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர். இன்னொரு 3 monthsல காலேஜ் முடிஞ்சு போயிடும். வளர்ந்தது பூரா சென்னையில தான், பட் பிறந்தது ஒரு சின்ன வில்லேஜ் கூர்குன்னு சொல்லிட்டு கர்நாடகால. அப்பா அம்மா வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, ஒரு சின்ன கிராஜுவேட்ஸ் கிடையாது, ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்காங்க. அவங்க அப்படியே நார்மலான ஒரு லைஃப், மிடில் கிளாஸ் லைஃப். 10th 12th வரைக்கும் எல்லாரும் பண்ற மாதிரியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ற மாதிரியே இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, சிலது ஒர்க் அவுட் ஆகல. இது எல்லாமே தாண்டிட்டு ஒரு 26 27ல தான் எனக்கு கரியர் செட் ஆன மாதிரி பண்ணிட்டு ரைட் நவ் ஐ எம் பெங்களூர். Pretty satisfied with whatever has happened இது வரைக்கும் லைஃப்ல, பட் a lot of failures which has taught me a lot of things லைஃப்ல, but nevertheless satisfied with whatever has happened right now. Give a brief on where you failed, what were difficulties, how before MBA என்னெல்லாம் பண்ண. ஏன்னா கேரியருங்கிறதுக்கு வந்து பயங்கரமான கிளாரிட்டி ஆரம்பத்திலே இருந்துடணுங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குல்ல, that also we'll have to break. எனக்கு வந்து நான் பிறந்த போதே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் டாக்டரா போறேன்ட்டு எம்பிஏ பண்ண போறேன்ட்டுலாம் யாரும் பிறந்து முடிவு பண்றது இல்லைல்ல. ஆக்சிடென்ட்லி திங்ஸ் ஹேப்பன். நான் இதை பண்ணேன், அதுக்கப்புறம் this is what landed me here அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அது ஒரு பெரிய ஃபியர் மாதிரி நீ காக்கிடுறாங்க. நீ வந்து என்ன 8வது படிக்கிறியா, இப்பயே முடிவு பண்ண என்ன பண்ண போறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இது கைடன்ஸா இருக்குங்கிறத தாண்டி அந்த மாதிரி இல்லாதவங்களும் they have achieved அப்படிங்கிற 4 பேர் தெரியணும்ல. So do talk about where all you failed, என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் எடுத்த இந்த MBA வரதுக்கு முன்னாடி. ஓகே, நான் ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் மாதிரியே நார்மலான ஸ்கூல் தான். கொஞ்ச நாள் ஒரு 1.5 years சிபிஎஸ்சில படிச்சேன். பிளஸ் சிபிஎஸ்சில ஆஸ் யூஸ்வல் ஃபீஸ் அதிகம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேட் போர்ட்ல போட்டாங்க. 10th தாண்டிட்டு பயாலஜி குரூப் தான் நல்ல பெரிய குரூப், நீ அங்க சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி குரூப் சேர்த்தாங்க. கிவன் தட் நீ வந்து டாக்டரும் ஆகலாம் இன்ஜினியரும் ஆகலாம். பயாலஜி குரூப் எடுத்துட்டு அந்த பக்கம் டாக்டரும் ஆகாம இந்த பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் போகாம நடுவுல மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஒரு டீசென்டான மார்க் வந்துட்டு 10th 12th. ஸோ இது வரைக்கும் மேபி இந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அந்த 10th and 12th ஸ்டாண்டர்டோட மார்க்ஸ் தான் என்ன நீட்டா ஸ்மூத்தா கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்.
இன்னும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் வந்தாலும் அந்த ரெண்டு விஷயம் மட்டும் பிக்அப் பண்ணிடும் லைஃப்ல. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ ரியலி ரியலி வெல். என்னதான் பயாலஜி பிடிக்காம படிச்சாலும் எடுத்தாச்சு. பிளஸ் எல்லாரும் இன்ஜினியரிங் எடுத்தாங்க, நானும் எடுத்துட்டேன். மோஸ்ட் ப்ராமினென்ட்லி அந்த ஸ்கூல் டாப்பர் பையன் இன்ஜினியரிங் எடுத்தாங்க, நானும் இன்ஜினியரிங் எடுத்தேன். பேரண்ட்ஸ் எங்க குத்த சொல்ல மாட்டேன். என்னோட அப்பா எப்பவுமே நீ வந்து லாயலால போயிட்டு லிட்ரேச்சர் படி, உனக்கு மேபி நல்லா வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் தான் கொஞ்சம் கொழுப்பு பிடிச்சிட்டு இல்ல நம்ம கம்மியா ஆயிடுவோம் போல பியர் குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் எடுத்தேன். இன்ஜினியரிங் கூட பெரிய காலேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சேன். அதுல கூட ஒரு ரொம்ப நார்மலான காலேஜ் தான், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ல மேபி அப்போ டாப்பா இருந்திருக்கு. வீட்டுக்கு பக்கமா இருந்ததுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் செலெக்ஷன் பண்ணதுக்கு. பட் 30 minutes டிராவல். ஸோ என்ன தெரியுதுன்னா என்னோட சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் பெருசா கிளியர்லாம் கிடையாது. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜ் அந்த மார்க்குக்கு எனிவே ஐ வுட் காட்டன் பெட்டர் காலேஜஸ். ஸ்டேட்டை தாண்டி போயிருக்கலாம், பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜஸ் போயிருக்கலாம். பட் போகல, ஏன்னா அவ்வளோ கைடன்ஸ் கிடையாது. இங்க போனோம் அங்க போனோம் பெட்டர்ன்னு சொல்லிட்டு. there was an option to go to சாஸ்திரா, எல்லாரும் போனாங்க. பட் ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்கேர்ட். சின்ன வயசுல இருந்து வீட்லயே வளர்ந்து அப்பா அம்மா கூடயே இருப்போம், பக்கத்துல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சேஃபான வேலையை வாங்கிட்டு அப்படியே அங்க செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட். ஸோ பை செகண்ட் இயர் காலேஜ்குள்ள எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுத்தேன். செகண்ட் இயர் காலேஜ்குள்ள போகும்போது ஒரு நல்ல பியர் குரூப் செட் ஆச்சு. நல்லா படிக்கிற பசங்க ஹூ ஹேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேல கொஞ்சம் இன்க்ளினேஷன், குவைட் ஸ்பெசிஃபிக்கலி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். முன்னாடில இருந்தே ஸ்கூல்ல இருந்தே குவிசிங் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு வாட் இஸ் கவர்மெண்ட் எக்ஸாம், யூபிஎஸ்சினா என்ன பண்ணலாம், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்னா என்னது, அதை தாண்டி என்ன இருக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன, ஆஃப்கேட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய நாலேஜ்லாம் வந்தது. ஸோ ஒரு தேர்ட் இயர் போகும்போது எனக்கும் கொஞ்சம் இன்க்ளினேஷன் வந்து சரி நம்மளும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நியூஸ் பேப்பர் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இன்ஜினியரிங் மார்க் என்னமோ நல்லா தான் வந்தது. பட் ஐ வாஸ் பிரிட்டி மச் ஷுர் பை எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஒர்க் தான் நம்ம பண்ணணுமா, இது நடக்குமா நடக்காதா, இல்ல நம்ம சந்தோஷப்படுதான் சந்தோஷமா தான் பண்றோமான்னு தெரியல. ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இதை தாண்டிட்டு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், கோர் கம்பெனில போயிட்டு நீ மேனேஜர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு. பட் the aspect of becoming a manager in a core company did not appeal to me. So அது என்ன இட போகுது இப்போ மேனேஜர் ஆயிட்டு கோர் கம்பெனில, வாட் இஸ் so big about it அப்படின்னு தோணிட்டு இருந்தது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். பை ஃபைனல் இயர் எல்லாம் மைண்ட்ல நான் செட் பண்ணிட்டேன், யூபிஎஸ்சி தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற எக்ஸாம்ஸ்னா அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது, பேங்கிங் பிஓ எக்ஸாம்ஸ் இருந்தது. These exams are basically ஒரு fallback option மாதிரி. UPSC is something that you'll not succeed in your first attempt அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எல்லாரையும் பார்த்துட்டு. ஸோ ஃபால்பேக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் லைன் அப்பா இருந்தது. ஸோ அதுக்கும் சைட் பை சைட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் த ஃபுல் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் யூபிஎஸ்சி. காலேஜ் முடிஞ்சது எப்பவும் போல சில ஐடி கம்பெனியில பிளேஸ் ஆயிட்டேன். அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க கொடுக்குற டைமிங். ஸோ அந்த டைம் அந்த 6 months டைம்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 7 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பேன். அதுல எஸ்எஸ்சியும் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ஸும் ரெண்டுமே எனக்கு கிளிக் ஆயிடுச்சு, விச் ஒர்க்ட் இன் மை ஃபேவர். ஒரு 2 மாசம் ஐடி கம்பெனில வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்ச உடனே ஐ காட் அன் ஆஃபர் ஃப்ரம் அ பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸரா ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டு ஐ கண்டினியூட் மை கரியர் டில் 2018 நினைக்கிறேன். ஆமா 17-18 டைப்ஸ்ல ஒரு 1.5 years நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் நாட் மை சோல் பர்பஸ். பேங்கிங்ல ஆஃபீஸர் ஆயிட்டு அப்புறம் மேனேஜர் ஆயிட்டு இட்ஸ் சேம் ருட்டீன். அப்பயும் நான் யூபிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஊரா போயிட்டு சென்னை, ஹொசூர், ஹைதராபாத். நெவர்தலெஸ் தி ஃபோக்கஸ் வாஸ் தி சேம், யூபிஎஸ்சி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. You are with banking when demonetization happened la? எக்ஸாக்ட்லி டிமானிட்டைசேஷன். ஒரு டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அப்போதான் பேங்க் ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரான்ச்சுக்கு போறேன், யாருமே தெரியாது. அடுத்த நாள் டிமானிட்டைசேஷன். இட்ஸ் ப்ராபபிலி தி மோஸ்ட் ஹாரிஃபிக் பார்ட் ஆஃப் மை லைஃப். அப்பவே எனக்கு வெல்த் போயிடுச்சு, பேங்கிங் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ஸ்மூத்தா இருந்த லைஃப் திடீர்னு. ஸோ பேங்கிங் லைஃப் வந்து ரொம்ப சில்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. யூ வாக் இன் டு த பேங்க் அட் 10:30 in the morning. 5:30 வேலை முடிஞ்சு போயிடும். ஆக்சுவலி 4K வேலை முடிஞ்சு போயிடும். ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் ஒரு பயாஸ் 5:30 வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவீங்க. பட் தென் ஐ ரியலைஸ் யூ கோ டு யுவர் பேங்க் அட் 9 o'clock in the morning, கம் பேக் ஹோம் அட் 10 in the evening. அந்த மாதிரி ஒரு ரஃபான லைஃப் ஸ்டைல் நான் பேங்கிங்ல எதிர்பார்க்கவே இல்லை. which is again government இதுல it's not, incentive is not based on performance. You can either do the work இல்லைன்னா பண்ணாமையும் கூட போகலாம். பண்ணாட்டி உங்களை யாருமே ஃபயர் பண்ணவும் முடியாது. டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பட் யங்கா இருக்கிறதால டசன்ட் ரியலி மேக் அ டிஃபரன்ஸ் உங்களுக்கு. கரெக்ட். ஸோ
அப்போ என்ன தாட் வந்ததுன்னா, யூபிஎஸ்சிக்கும் டைம் கொடுக்க முடியல. வாட் எல்ஸ் கேன் ஐ டூ வித் த சேம் டைம்? இட்ஸ் அன் அகைன் மொனோட்டனஸ் ஒர்க். பெருசா அதுல வீட்டுல போயிட்டு ஜாய்ஃபுல்லா இன்னைக்கு இவ்வளவு ப்ரொடக்டிவா இருந்தேன் அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நார்மலான ஒர்க். பட் நீங்க வந்து கிராஸ் ரூட் லெவல் பீப்புள் கூட ஒர்க் பண்றதால தட்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஏன்னா சபப் பிரான்ச்ல நீங்க சிட்டில ஒர்க் பண்ணல, சபர்பன் பிரான்ச். ஸோ உங்களுக்கு நல்ல ஹியூமன் கனெக்ஷன்ஸ், ஹியூமன் ஸ்டோரிஸ், தட் பார்ட் ஐ லைக் இன் த பேங்கிங் ஜாப். ஸோ மை ஃபோக்கஸ் இஸ் அகைன் இன் யூபிஎஸ்சி. அப்போதான் நான் வந்து யூபிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஃபெயில் ஆயிட்டேன். திஸ் ஃபெயிலியர் எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் நான் ஃபெயிலியரை பார்த்ததே கிடையாது லைஃப்ல. ஸோ 10th 12th எல்லாமே நல்ல மார்க்கு, காலேஜ்லயும் வந்து டாப்பரு. ஸோ ஒரு ஸ்ட்ரீம் லைன் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எழுதிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு இருந்தது ட்ரீம் அப்படியே ஷேட்டர் பண்ணிடுச்சு. அண்ட் தட் இஸ் வென் ஐ பிகேம் கம்ப்ளீட்லி கிரவுண்டட். திஸ் இஸ் த ரியாலிட்டி. லைஃப்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அப்பதான் நிறைய பேரை பார்க்க ஆரம்பிச்சு. 7 attempt 8 attempt 8 attemptனா 8 வருஷம். நாட் ஜஸ்ட் 8 attempt 8 வருஷம் எழுதுறோம். ஜிஆர்இ ஜிமேட் மாதிரி வருஷத்துக்கு 3 தடவை எழுதலாம்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஷாட். எவ்வளவு கன்விக்ஷன். ஆமா, பிரிலிம்ஸ்ல பாஸ் ஆனா மெயின்ஸ்ல பாஸ் ஆனா இன்டர்வியூல ஃபெயில் ஆனா மறுபடியும் பிரிலிம்ஸ். இட்ஸ் நாட் லைக் யூ கேன் கோ டு இன்டர்வியூ அகைன். சேம் ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். நிறைய பேரை பார்க்கும்போது தான் another part of human life, another part of career இப்படி கூட இருக்குமா? டார்க் டிப்ரெசிங் ஃபேஸ் அதையும் பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு 3.5 years யூபிஎஸ்சிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் there was a time I had to move on with it. ஓகே, 2 தடவை அட்டம் பண்ணிட்டோம், 2 தடவும் போகல. ஸோ மெயின்ஸ் வரைக்கும் போயிடுச்சு எக்ஸாம். ஸோ ஐ கான்ட் ரியலி ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் ஸ்கிராச். ஸோ செப்டம்பர்ல வந்த ஒரு டெசிஷன், நவம்பர்ல கேட் எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ எனக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான். அவன் ஆல்ரெடி கேட் எக்ஸாம் எழுதினவன். ஆனா என் கூட தான் அகாடமியில படிச்சுட்டு இருந்தான். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த அகாடமியில. அவன் என்கிட்ட சொல்லிட்டு நம்ம பேசாம கேட் எக்ஸாம் அட்டம் பண்ணிட்டு மேபி ஒரு ஃபால் பேக் ஆப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா. தட் இஸ் ஒன் பர்சன் ஹஸ் கைடட் மீ. அப்போல இருந்து கேட்டோட இன்டர்வியூ முடிஞ்சு அட்மிட் கார்டு கிடைக்கிற வரைக்கும் அவன் தான் கைட். யா, சோ அந்த மாதிரியும் பீப்பிள் இருக்காங்க. பீப்பிள் now you can be that friend to everyone here la. எக்ஸாக்ட்லி என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா பண்ணுவேன். சோ எதுவுமே தெரியாம பிளாங்கா இருக்கிறதுக்கு எனக்கு அப்போ கூட எம்பிஏ மேல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் மைண்ட்ல ஒரு ஃபார்மா இருந்தது, மேபி இட்ஸ் ஃபார் பாஷ் பீப்புள். ஐஎம்ல வந்து எல்லாருமே ஐஐடி பசங்க என்ஐடி பசங்க தான் படிப்பாங்க போல இருக்கு. நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தானே வந்திருக்கோம், நமக்கு அங்க எவ்வளவு வேல்யூ இருக்கும், நம்மளால போக முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் எல்லாம் இருந்தது. ரைட். ஸோ எம்பிஏ தான் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த எக்ஸாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் there is a tough coaching scenario. அன்லைக் எனி அதர் ஸ்ட்ரீம் வந்து எம்பிஏல பயங்கரமான ஒரு கோச்சிங் சினாரியோ இருக்குல்ல. அதுவும் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஓப்பனா ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. எங்கள்கிட்ட கோச்சிங் படிச்சவங்க அதுல அதிக பேர் கிராக் பண்ணிருக்காங்க, எங்கள்கிட்ட கோச்சிங் பண்ணவங்க இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படிலாம் ப்ரொமோட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப வந்து காமன் ஆயிடுச்சு. ஆனா யூ ப்ரிப்பேர்ட் பை யுவர் செல்ஃப். நிறைய பேருக்கு நீ கோச்சிங்க்கு காசு கட்டி செலவு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லாம இருக்கலாம். ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தர் ஓனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கைட் பண்ணா கோச்சிங் போக முடியாதவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. How do you think one can prepare without coaching? நீ பண்ணிருக்கிறதுனால என்ன? சோ கேட்ல வந்து மூணு பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, இன்னொன்னு வந்து வெர்பல் which is again English, இன்னொன்னு வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். சோ மூணுத்தையும் சேர்த்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் யாருக்குமே கிடையாது. ஸோ நீங்க மேபி சில விஷயத்துல ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஸோ பர்சனலி எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ், அதுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு ஹோல்டு இருந்தது. மேபி பிகாஸ் ஐ வாஸ் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் முன்னாடில இருந்து, நிறைய நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனி டிஃபிகல்ட் ஆர்டிகல்ஸ், இந்த எடிட்டோரியல்ஸ்லாம் ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். ஸோ 1.5 years அந்த யூபிஎஸ்சி ஃபேஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிச்சதால எனக்கு வெர்பல் பார்ட் பெருசா டிஃபிகல்ட்டா தெரியல. ஸோ ஐ டிட் நாட் ப்ரிப்பேர் ஃபார் இட். நான் பண்ண வேண்டிய ஒரே ப்ரிப்பரேஷன் வந்து குவான்டிடேட்டிவ் அபிலிட்டிக்கு மட்டும்தான். அதுக்கு பேசிக் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு அருண் சர்மாவோட 3 புக்ஸ் தான் இருக்கு. அந்த புக்ஸ் தான் எல்லாருமே படிப்பாங்க. தட்ஸ் ஃப்ரம் ஸ்கிராச். அதையும் தாண்டி நான் ஒரு புக் வச்சுக்கிறேன் அப்படின்னா குவாண்டம் கேட்னு ஒரு புக் வச்சுப்பாங்க. தட் இஸ் அகைன் a பேசிக் புக். ஸோ 2 அருண் சர்மா அண்ட் குவாண்டம் கேட், அந்த புக்கை எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் ஃபேஸ். டோட்டலா கேட் எக்ஸாமுக்கு நவம்பர்ல எக்ஸாம் இருக்குன்னா ஜூன்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட போதும். பட் அகைன் நீங்க வேலை வச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா எவ்ரிடே அட்லீஸ்ட் 3.5 hours நீங்க டெடிகேட் பண்ணியே ஆகணும். இல்ல நான் பண்ணிடுறேன், நான் வந்து வேலை விட்டுட்டு பண்றேன், தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நிறைய பேர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு 6 months கேப் எடுத்துட்டு கூட பண்றாங்க. ஏன்னா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே தெரியல, நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா அகைன் 6 months வந்து ரொம்பவே ஃபைன். பட் 8 hours எவ்ரிடே கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட வந்து டிட்டர்மினேஷன் இருக்கணும். அந்த ஏன்னா எப்படி ஆகுனா ஒரு இட்ஸ் லோன்லி ஜேர்னி. ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நல்லா ஒரு ஜோஷோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் சீரிஸ்ன்னு கொடுக்க ஆரம்பிப்பீங்க கேட் எக்ஸாம் பண்ணும்போது.
டெஸ்ட் சீரீஸ்ல உங்க காம்படிட்டர்ஸ் another கேட் கொடுக்குற பையனா தான் இருப்பான். ஸோ உங்களோட பெர்சன்டைல் 50 40 அந்த மாதிரி வர வர யூ ஸ்டார்ட் லூசிங் இன்ட்ரெஸ்ட் இந்த எக்ஸாம். ஐயோ தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம் போல இருக்கு, வேலையை விட்டுறக்கூடாது போல இருக்கு, எம்பிஏ நமக்கு இல்ல போல இருக்கு, ஒரு ஐஎம்ஸ் எல்லாம் கிடைக்காது போல இருக்கு, இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வர ஆரம்பிச்சு தென் யூ ஸ்டார்ட் லூசிங் யோர் மோட்டிவேஷன். ஸோ அந்த ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ரஃபா இருக்கும். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா மேபி இட்ஸ் ஈஸி டு சேல் த்ரூ. ஸோ நீங்க டிசைட் பண்ணிக்கணும் வேர் ஆர் யூ கம்ஃபர்டபுள் இன். கம்ஃபர்டபுளா இருக்கிறத டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு கம்ஃபர்டபுள் இல்லாத விஷயத்துல நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன அருண் சர்மா குவாண்டம் கேட் புக்ஸ் தான் குவான்டிடேட்டிவ் அபிலிட்டிக்கு அவங்களோட டிஏஎல்ஆர் புக்ஸே இருக்கு. தட் இஸ் ஒன் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா பாகல் கைட போனீங்கன்னா நிறைய பேர் போன வருஷம் கேட் எக்ஸாம் எழுதினவங்க அவங்களோட கோச்சிங் கிளாஸ் மெட்டீரியல் வித்துட்டு இருப்பானுங்க அட் சீப்பர் காஸ்ட். தட் இஸ் another ஆப்ஷன். கோச்சிங் கிளாஸ் மெட்டீரியல் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், இதை வச்சுதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுக்குமே என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரியாது. பட் கோச்சிங் கிளாஸ் வாட் த கோச்சிங் கிளாஸ் கிவ்ஸ் இஸ் தி ஸ்ட்ரீம்லைன் பிராக்டிஸ் செஷன். இதை நீ பண்ணியே ஆகணும், இந்த வாரத்துல இந்த டெஸ்ட் நீ எழுதியே ஆகணும், இவ்வளவு ப்ரிப்பரேஷன். ஸோ இட்ஸ் ஷெட்யூல்டு ஃபேஸ். உங்களாலே அதை பண்ண முடியும், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் லைஃப் அப்படின்றது ஐ டோன்ட் ரியலி see a necessity for a coaching class. However, ஒரு important factor in the CAT journey is the test series. So if you do not know whom you're competing with and how they are performing, கண்டிப்பா எக்ஸாம்ல எதுவும் பண்ண முடியாது. So there are two prominent test series. நீங்க அது நெட்ல நீங்க தேடினாலே உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ரெண்டுமே பெரிய பெரிய CAT இன்ஸ்டியூட்ஸ் தான். CAT இன்ஸ்டியூட்டை ப்ரொமோட் பண்றது தட் டெஸ்ட் சீரிஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் நிறைய சீரியஸ் கேண்டிடேட்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் தான் எடுப்பாங்க. which means அவங்க தான் திருப்பி CAT எக்ஸாம்ல உங்களுக்கு காம்படிஷனா வருவாங்க. ஆமா, அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க எப்படியும் 95% 96% எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் இஸ் ஆக்சுவலி வெரி மச் டிஃபிகல்ட் அண்ட் தி ஆக்சுவல் CAT எக்ஸாம். இதுல 95 எடுத்தா CATல 99 எடுத்துடலாம். ஸோ தட்ஸ் ஹவ் யூ. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் தனியா ப்ரிப்பேர் பண்ணாலும் டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா ஒன்னுத்துல எடுத்தாகணும். ஸோ தட் இஸ் வாட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. வாரத்துக்கு 2 டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ மை டோட்டல் ப்ரிப்பரேஷன் 60 to 65 days இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு யூபிஎஸ்சி முடிச்சு அவ்வளவுதான் கேப் இருந்தது ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதுலயும் நான் ப்ரிப்பேர் பண்ணது வெறும் குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி தான், பிகாஸ் தட் வாஸ் மை வீக்னஸ். Another aspect which worked out for me, which might not be the same for you, is something called UPSC CSAT exam. UPSC paper 2 இருக்கு, which is CSAT, which already has LR quants எல்லாமே இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். So அந்த குவான்ட்ஸ்க்கு நீ வந்து you had to concentrate on quants நீ சொல்லிட்ட. குவான்ஸை தவிர்த்து மத்த பார்ட்ஸ்க்கு since you were strong you didn't concentrate. பட் ஒரு நியூபி வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க அதுல ஸ்ட்ராங் இல்லைன்னா அதுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் கோச்சிங் இல்லாம? ஓகே, ஸோ வெர்பல் எபிலிட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஹிந்துல எடிட்டோரியல் பேஜ் கண்டிப்பா எவ்வளவு ட்ரையா இருக்குமோ அங்க எடிட்டோரியல் அதே அளவுக்கு ட்ரையா தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் CAT எக்ஸாம்ல இருக்கும். ஸோ எவ்ரிடே நீங்க அதுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால கிராஸ் பண்ணி. ஸோ CATல என்ன ஆகும்னா நிறைய டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. பாயிண்ட் பீங் வேர்டு டிஃபிகல்ட் தான், ஆனா அதோட மீனிங் புரிஞ்சு போயிடும் given that you understand the whole context. அதுக்கு டிக்ஷனரி வேர்ட் தான் மீனிங் தெரியணும் அவசியம் இல்லை. சோ அந்த பிராக்டிஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ் படிக்க அந்த பிராக்டிஸ் வந்துடும். நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. இது படிக்கிறதுங்கிறது வெர்பல்காக. குவான்டிட்டி ஹவ் ஆல்ரெடி given வெர்பல்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். got it. yeah அது book. if not that any coaching class ஓட பழைய மெட்டீரியல் கூட வாங்கிக்கலாம். it doesn't really change. அது செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும், நீங்க குவிக்கர்ல கூட வாங்கிக்கலாம். அதுதான் நான் பண்ணேன். எனக்கு வந்து மெட்டீரியலோட எல்லா ஆக்சஸும் இருந்தது. நெட்ல சில இடங்கள்ல எல்லாம் இருக்கு, டெலிகிராம்ல சில இடம் எல்லாம் இருக்கு. அங்க எல்லா இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். இதை கூட நான் சொல்லிடுறேன். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். so there is nothing that's not available to you. that too in the point of time la it's very much available. இது ஏன் சொல்றேன்னா கோச்சிங் இல்ல கோச்சிங் எனக்கு பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு இட்ஸ் யோர் சாய்ஸ். யூ கேன் ஸ்டில் கோ ஃபார் கோச்சிங். இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா யூ ஹேவ் எவ்ரிதிங் தட்ஸ் நீடட். நீங்க வெறும் டெடிகேஷன் மட்டும் கொடுத்தா போதும், உங்க டைம்ல பிளான் பண்ணா போதும். ஸோ வெர்பல் சொல்லிட்டேன். எடிட்டோரியல்ஸ் இங்கிலீஷ்ல கொஞ்சம் இருக்கு. அந்த விஏ ஆர்சிஏ தாண்டி விஏ இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணோம்னா ரென் அண்ட் மார்ட்டின் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இஃப் யூ நாட் ரியலி ஸ்ட்ராங் வித் பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், இந்த ரென் அண்ட் மார்ட்டின் புக்கை மட்டும் கொஞ்சம் பிரஷ் அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிராஸ்ப் வந்துடும். ஆமா இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னா டெஸ்ட் சீரிஸ்லயே ஆர்சி செக்ஷன் விஏ செக்ஷன் தனித்தனியா இருக்கும். இதுக்கு தனியா எந்த ஆர்சினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், விஏனா வெர்பல் எபிலிட்டி. ஏன்னா நீ வந்து டெக்னிக்கலா சொல்ற ஆர்சி விஏன்னு எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஆமா, கரெக்ட் ரைட். சோ இது ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க அதை டெய்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். பெருசா அதுக்கு தனி ப்ரிப்பரேஷன்லாம் தேவையில்லை.
ஆனா கண்டிப்பா நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிக்கணும். பிளஸ் ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன் அந்த பாயிண்ட் சொல்றேன்னா, மேல இருக்கிற ரீடிங் காம்படிஷனோட பாட்டு படிச்சிடுவீங்க, அது கீழே போக போக மேல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு மறந்து போயிடும் இஃப் யூஆர் அ நியூபி. ஸோ அந்த பழக்கம் உங்களுக்கு கம்மியாகணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் நிறைய நாவல்ஸ், அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்மால் லெவல் நாவல்ஸ் அது படிக்கிற பழக்கம். நாவல்லாம் சேத்தன் பகத் இல்ல. நாவல்லாம் சேத்தன் பகத் கிடையாது. இல்ல அப்படி படிக்கணும் அப்படின்னா ஓகே தான். You can start with Chetan Bhagat, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நாவல்னு வச்சுக்கலாமே. Right. You can start with Chetan Bhagat, get a reading habit. கொஞ்சம் மேல போக போக and then learn Englishனா நீங்க மேல படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்ல. நீங்க இல்ல எனக்கு சேத்தன் பகத். ஆமா ஆமா. அப்புறம் படிச்சுட்டே நினைச்சுக்குவாங்க, அவங்களுக்கு அது படிச்சு அதுல யூஸ் இல்லாம போயிடக்கூடாது இல்ல. கரெக்ட். இல்ல எனக்கு சேத்தன் பகத் புக்ஸ் எல்லாம் பெருசா பிடிக்காது அப்படின்னா கிளாசிக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். நீங்க அந்த சின்ன வயசுல நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஆலிவர் ட்விஸ்ட் இந்த மாதிரிலாம் புக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த புக்ஸே கிடைக்கும். அதுவே படிச்சா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், எங்கேஜிங்காவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அது ஒண்ணு இருக்கு. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனோட மெட்டீரியல், நெட்ல கிடைக்கும்னு சொல்ற மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் ஆகும். ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இன்ட்யூஷன் பில்ட் பண்ண தேவைப்படும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல. ஸோ டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு சில பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த பேக்ஸ்ல நீங்க அட்டம் பண்ண உங்களுக்கு தெரியும் ஹவு டு சால்வ் திஸ், ஹவு நாட் டு சால்வ் திஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே அருண் சர்மாவோட அந்த குவான்ட்ஸ் புக் சொன்ன மாதிரியே டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு அருண் சர்மாவோட இன்னொரு புக்கு கூட இருக்கு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக் ரீசனிங் அப்படின்னு 2 தனித்தனி புக்ஸ் இருக்கு. இப்போ ஒன்னாவே வந்துடுறது புது எடிஷன்ல. ஸோ நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்தா போதும், அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல இப்போ இந்த கேட்ல இன்னொரு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்ல, நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா புதுசா வரவங்களுக்கு அது ஐடியாவே இருக்காது. எல்லா எக்ஸாம் மாதிரி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதனாலே அவங்களுக்கு மார்க் போயிடும். கோச்சிங்கும் போறேன்னா nobody is going to tell them இல்ல. கரெக்ட். ஸோ நெகட்டிவ் வந்து யூஸ்வலி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 1/3 ஆஃப் யூர் மார்க் நெகட்டிவா இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா 3 மார்க் வரும், ரெண்டாவது கொஸ்டின் தப்பா எழுதிட்டீங்கன்னா 3 வந்து 2 ஆயிடும் மார்க், -1 ஆயிடும் மார்க். ஸோ அதுதான் கணக்கு, ஜெனரல் கணக்கு அதுதான். எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி கேட்டோட ஸ்கோரிங் பேட்டர்ன் சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் தான். ஸோ ஒரு செக்ஷன்ல யூஸ்வலி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ வந்து மாத்திட்டாங்க பேட்டர்ன். ஸோ நீங்க வந்து 20-25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 20 to 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் யுவர் அட்வான்டேஜ் இன் கேட் எக்ஸாம் இஸ் டோட்டலா டேட்டா இன்டர்பிரேஷன் செக்ஷன்ல வெறும் 10 கொஸ்டின் மட்டும் அட்டென்ட் பண்ணீங்கனாலே 96 to 97% வந்துடும். 10 கொஸ்டின் அட்டென்ட் பண்றது டிஃபிகல்ட் கிடையாது. வெறும் எந்த 10 நீ கான்ஃபிடென்ட்டா சூஸ் பண்றேங்கறத மேட்டர். அதுதான் மேட்டர். சோ என்ன ஆகும்னா, யூசுவலி டேட்டா இன்டர்பிரேஷன்ல செட் பை செட்டா क्वेश्चंस வரும். அதாவது ஒரு செட்ல 5 क्वेश्चन, 4 क्वेश्चन அந்த மாதிரி வந்துடும். சோ 25 क्वेश्चंसனா 5 செட், இல்ல 20 क्वेश्चंसனா 4 क्वेश्चन இன் 1 செட் அப்படின்னு வந்துடும். அதுல 2 क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், 2 क्वेश्चन ரொம்ப மீடியமா இருக்கும், ஒரு क्वेश्चन பயங்கர டிஃபிகல்ட்டா இருக்கும். ட்ரிக் என்னன்னா, அந்த 2 ஈஸி क्वेश्चन எதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும், அவ்வளவுதான். கேட் இஸ் நாட் அபவுட் ஹார்ட் ஒர்க், கம்ப்ளீட்டா ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸ்மார்ட் ஒர்க். ஆமா, ஹார்ட் क्वेश्चनல மாட்டிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா கேட் எக்ஸாம் கதை முடிஞ்சு போச்சு. யூ ஷுட் பி ஏபிள் டு மூவ் ஆன். இந்த எனக்கு ஆன்சர் வரல, நான் கிளம்பி போறேன் இந்த क्वेश्चनல இருந்து அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டு தட். ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல தெரியணும் இத என்னால சால்வ் பண்ண முடியுமா முடியாது, அவ்வளவுதான். அது தெரிஞ்சிருச்சுன்னா யூ மூவ் ஆன். அதை டிராப் பண்ணிட்டு நான் இவ்வளவு பண்ணிட்டேன் அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னா that does not work out. You should not let good money chase bad money. Exactly. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. MBA இப்ப கரஸ்ல எல்லாம் பண்றது இல்லாம சொல்றாங்கல்ல, MBA கரஸ்ல பண்ணலாம், சாதாரண காலேஜ்ல பண்ணலாம், இல்ல ஒரு நல்ல காலேஜ்ல பண்ணலாம், Tier 1 Tier 2 நிறைய லெவல்ஸ் ஆஃப் காலேஜ் இருக்குல்ல. ஒரு சூப்பர் காலேஜ்ல பண்ணா மட்டும் தான் ஒர்த்தா, இல்ல நார்மல் காலேஜ்ல எல்லாம் பண்ண கூட யூஸ் இருக்கா? முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன வித்தியாசம்? ஒரு பயங்கரமான வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு IIM ஒரு நல்ல காலேஜ்லயோ படிக்கிற ஒருத்தருக்கு மல்டிபிள் லேக்ஸ் சேலரி கிடைக்குது. 8,000 ரூபாய், 15,000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கும் MBA படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. சோ எப்படி இது டிஃபரன்ஷியேட் ஆகுது? MBA ஒரு நல்ல காலேஜ் எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது? ஓகே ஸோ Tier 1 காலேஜஸ், IIMs, இந்த பெரிய ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன காலேஜஸ் ஒரு பக்கம். Tier 2 காலேஜஸ், இன்ஜினியரிங்ல கூட MBA நான் வந்து பில்டிங் வச்சிருக்கேன் கோர்ஸ் வச்சுக்கிறதுன்னு சொல்ற இன்னொரு காலேஜ் இன்னொரு பக்கம். ஸோ 2 பேரையும் நான் பார்த்துட்டேன். இன்ஜினியரிங் காலேஜ்ல MBA படிச்சுட்டு இன்ஜினியரிங் பசங்களை விட கம்மியா சேலரி வாங்குற MBA பீப்புள் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து சேலரி ஸ்டார்டிங் வந்து என்னதான் அவங்க சேலரி இப்போதைக்கு, ஸோ பேசிக்கா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3.5 lakhs தான் ஆரம்பிப்பாங்க டிபிக்கல் சேலரி.
அதே ஐஎம்ஸ் இல்ல நல்ல டயர் 1 காலேஜ் போயிட்டீங்கன்னா அது 5 times இம்ப்ரூவ் ஆகும். ரீசன் பீயிங் அந்த கம்பெனிஸ் வந்து அந்த காலேஜஸ் மேல இருக்கிற ட்ரஸ்ட், விச் ஆல்சோ மீன்ஸ் இந்த காலேஜ்ல இருந்து ஏற்கனவே இவ்வளவு வருஷம் ஹையர் பண்ணிருக்கேன், இவங்க தான் என் கம்பெனியை ரன் பண்றாங்க, இது வரைக்கும் நல்லா ரன் பண்ணிருக்காங்க, ஸோ ஐ ட்ரஸ்ட் தெம். இந்த காலேஜ்ல பசங்களை எடுத்தேன். எக்ஸாக்ட்லி, அலுமினி நெட்வொர்க். இந்த அலுமினி நெட்வொர்க் ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் இந்த டயர் 1 காலேஜஸ்ல, விச் வில் ஹெல்ப். செகண்ட் ஒன் வந்து ப்ரொஃபசர்ஸோட குவாலிட்டி. ஸோ நார்மலான எம்பிஏ காலேஜஸ், அதாவது டயர் 2 எம்பிஏ காலேஜஸ்ல படிக்கிற புக்ஸோட ஆத்தர்ஸ் வந்து இங்க ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்போஷர் இன்னும் நிறைய கிடைக்குது. அவங்களுக்கு புக்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் ப்ரொஃபஸரோட இன்ட்ராக்ஷன் கிடைக்குது. தட் இஸ் another one. தேர்ட் ஒன் வந்து ஸ்டடி மெத்தடாலஜி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டு இதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்பேன், இதுல இருந்தா எக்ஸாம் வரும், அந்த மாதிரிலாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஆர் ஓப்பன் புக் எக்ஸாம். ஓப்பன் புக் எக்ஸாம்னா நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், புக் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. அந்த 1.5 hours நீங்க எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். விச் ஆல்சோ மீன்ஸ் அந்த சப்ஜெக்டோட அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அப்ளை த கான்செப்ட். ஸோ பேசிக்கலி இங்க எம்பிஏ காலேஜ்ல என்ன கத்துக்கிறீங்களோ திஸ் இஸ் த சேம் திங் தட் யூ வில் பி அப்ளைங் இன் அ பிசினஸ் சினாரியோ. டயர் 2 காலேஜஸ்ல நீங்க கான்செப்ட் படிச்சுட்டு எக்ஸாம்ல ஒப்படைக்கிறீங்க, பட் உங்களுக்கு தெரியாது எங்க அப்ளை பண்ணா எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இங்க சிமுலேஷன் பேஸ்ட் ஸ்டடி இங்க இருக்கு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டயர் 1 அண்ட் டயர் 2 காலேஜஸ். இஸ் இட் ரியலி வர்த் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஹியர் அப்படின்னா கண்டிப்பா உண்டு. ஏன்னா ப்ரொஃபஸரை தாண்டி பிளேஸ்மெண்ட்டை தாண்டி த ஹோல் எம்பிஏ எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, எம்பிஏனா இப்படிதான் போல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு பியர் குரூப் லேர்னிங்ல தான் தெரியும். ஏன்னா கூட இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப கிளியரா நான் எம்பிஏ தான் பண்ணுவேன், நான் இங்கே தான் போவேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியில வந்த பசங்களா இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இதை முடிச்சு நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு. செகண்ட் ஆஸ்பெக்ட், அவங்க லைஃப் லாங்கா அவங்களும் வந்து அச்சீவ்டா, அதாவது இந்த டாப்பர் பசங்களாவே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு லேர்னிங் பயங்கரமா கிடைக்கும். ஸோ யூ ஓன்ட் பி லைக் உங்ககிட்ட இருந்தா லேர்னிங் ஷேர் ஆகணும் கிடையாது. ப்ரொஃபஸரை தாண்டி இந்த பியர் குரூப் லேர்னிங்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் டயர் 1 காலேஜஸ்ல. ஸோ தட் ஒர்க்ஸ் இன் யுவர் ஃபேவர். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எம்பிஏ பண்ணலாம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம எம்பிஏ பண்ணலாம். இப்போ வந்து இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல. எம்பிஏ வந்து காலேஜ் முடிச்ச உடனே சேர்றது பெட்டரா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்தா இன்னும் பெட்டரா இருக்குமா? என்னென்ன காலேஜஸ் எப்படி டிசிஷன் எடுக்குது? சில காலேஜ் வந்து ஒரு மிக்ஸ் இருக்கணும், அதனால ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா ஃப்ரெஷர்ஸையும்? ஹவ் இஸ் த மிக்ஸ்? எந்த அளவுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு அதிக கன்வெர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி, அதுக்கு வெயிட்டேஜ் இருக்கா? அதெல்லாம் if you can share. ஓகே, ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிகம்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இங்க அப்ராட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எம்பிஏ பண்ணுவாங்க. ஸோ வித்வுட் 2 or 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எம்பிஏ கோர்ஸ்ல என்ரோலே பண்ணிக்க முடியாது. பட் இந்தியால லக்கில அந்த மாதிரி கிடையாது. ஒரு 20-year-old கூட எம்பிஏ பண்ணலாம், ஒரு 27-year-old கூட எம்பிஏ பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறவங்க, ஒன்னா கம்மியா இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே கிளாஸ்ல கூட படிப்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அட்வான்டேஜ் என்னன்னா அவனால இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை கிளாஸ்ல ஷேர் பண்ணிக்க முடியும். பட் ஒரு ஃப்ரெஷரால அதை ஷேர் பண்ணிக்கவும் முடியாது, அது அவனால உருந்துக்கவும் முடியாது. லைக் அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, அவன் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிருப்பான், பட் அவனுக்கு ரியல் பிசினஸ் சேலஞ்சஸ் பத்தி அவ்வளோவா எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பேட்சோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே வந்து 24 to 26 months, அதாவது 2 to 2.5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேட்சோட ஆவரேஜாவே இருக்கும். விச் மீன்ஸ் நிறைய பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் எம்பிஏ பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு தட்ஸ் அ கிவன். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றபடி உங்களுக்கு காலோட, அதாவது ஐஎம்ஸ் காலோட அட்மிட் வரும்போது உங்களுக்கு அதோட பாயிண்ட்ஸ் கூட ஏறிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 yearக்கு உங்களுக்கு 1 point கிடைக்கும், 5 yearsக்கு உங்களுக்கு ஆக்சுவலி 4 point கிடைக்கும். 5ல இருந்து 6 years 7 years ஏறிட்டே போயிடுச்சுன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். விச் மீன்ஸ் அங்க ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, 2 years to 3.5 years, அதுதான் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட். ஸோ அந்த ஏஜ்ல எம்பிஏ பண்ணீங்கன்னா பெட்டர்னு சொல்லிட்டு காலேஜஸ் நினைக்கிறாங்க, அதனால தான் அவங்க மார்க்ஸ் அதுக்கு நிறைய கொடுக்குறாங்கன்னு என்னோட அபிப்பிராயம். பட் ஃப்ரெஷர்ஸா இருந்தா பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஸ்டில் டூ இட். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மேபி ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டராகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரோல்ஸ்ல, ஏன்னா அவங்களோட ஃப்ரெஷ் மைண்ட் செட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றதுக்காக. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு ஆஸ்பெக்ட் எம்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏன்னு ஒன்று இருக்கு. யாருக்குன்னா நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு ஒரு 6-7 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ப்ரெஃபரபிள் ஃபார் தெம் டு கோ டு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. ஆமா, நார்மல் எம்பிஏக்கு வந்துட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்டே பண்ண மாட்டாங்க பிளேஸ்மெண்ட்ஸ்ல, விச் இஸ் சம்திங் தட் நோபடி ரியலி டெல்ஸ் யூ அபவுட் அன்டில் யூ கம் டு காலேஜ். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடக்கூடாது. அன்லெஸ் நீங்க வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 40 months வரைக்கும் வச்சிருக்கேன் அப்படின்னா யூ கேன் மேக் அ டிசிஷன் அண்ட் கெட் இன்டு அ நார்மல் எம்பிஏ. பட் அதுக்கு மேல போனோம் அப்படியே 48 months டச் ஆயிடுச்சுன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் திங்க் ஃபார் an executive. கரெக்ட். ஆமா, எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏக்கு.
இதுதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட கதை. பட் தேர் இஸ் நோ ரியல் டிஸ்அட்வான்டேஜ் ஆர் அட்வான்டேஜ் பெருசா. இப்போ ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன காலேஜ்லாம் ஓகேன்னு சூஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பிரைமரி ஆஸ்பெக்டா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸை பாக்குறாங்க. அந்த காலேஜ்ல இருந்து எவ்வளவு சேலரி இருக்கு, ஹையஸ்ட் பெய்டு எவ்வளவு, அதெல்லாம் பாக்குறாங்க. அதுல ஒரு பயங்கரமான ஒரு ஃபேட் இருக்குல்ல, 1 கோடி ரூபா சம்பளம் கிடைச்சது ஐஏஎம்ல, ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிருவாங்க ஐஏஎம்ல படிச்சா, ஐஏஎம் படிச்சாலே 1 கோடி ரூபா சம்பளம் தான் அப்படின்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி எல்லாம் யூ கேன் த்ரோ சம் லைட். அதே மாதிரி சேலரிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா முடிவு பண்ணிக்கணும். அதாவது இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரீம் எடுக்க போறீங்க, எனக்கு இந்த ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலேஜ் சூஸ் பண்ணுமா, இல்ல இந்த காலேஜ்ல அதிகமா சேலரி இருக்கும் சூஸ் பண்ணுமா, வாட் வில் பி a better way to do? ஓகே, ஸோ டிபிக்கல் வே காலேஜை சூஸ் பண்றதுக்கு யூஸ்வலி எல்லாருமே ஆவரேஜ் சேலரி இல்ல மீடியம் சேலரின்னு சொல்லிட்டு பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐஏஎம்ஸ்ல ஃபீஸ் வந்து 22 lakhsல இருந்து 24 lakhs வரைக்கும் ஃபீஸ். ஸோ 2 வருஷத்துக்கு அது. ஸோ ஆவரேஜ் சேலரி அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் போறேன், விச் இஸ் இந்த லோனை என்னால இவ்வளவு டைம்குள்ள அடைக்க முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் எல்லாருக்கும் மைண்ட்ல வருது. ஸோ அது கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கும். Tier 1 காலேஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு அதுக்கு படிதான் ஆவரேஜ் சேலரியும் இருக்கும். ஸோ 1 crore சேலரி கிடைக்குதா, அவ்வளவு தூரம் இருக்கா அப்படின்னு அது என்ன உண்மையா பொய்யா அப்படின்னா ஆக்சுவலி அது உண்மைதான். ஆனா எல்லாருக்கும் கிடைக்குமான்றது அது பொய். ஏன்னா ஒருத்தனுக்கு 2 பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஆஃபர்ஸ் எதுவுமே இந்தியன் ஆஃபர்ஸ் கிடையாது, எல்லாமே அப்ராட் யூஎஸ் ஆஃபர்ஸ், ஃபாரின் ஆஃபர்ஸ். அவன் டாலர்ஸ்ல இருக்கிறத இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்றான், அவ்வளவுதான். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் இங்க நடக்கும். இன்டர்ன்ஷிப்ஸ்ல 2 மாசத்துக்கே சில பேருக்கு 12 lakh சேலரி கிடைச்சது உண்டு. பட் அவங்க இந்தியாவில ஒர்க் பண்ணவே இல்லை, அவங்க ஹாங்காங்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த ஹாங்காங்ல ஒர்க் பண்ண ஆஸ்பெக்ட் மீடியா சைட்ல யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. பட் சேலரி மட்டும் 1 crore கொடுத்துட்டான் அப்படின்றத ஹைலைட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் இவ்வளவு நிறைய சேலரி கிடைக்குமா அப்படின்னா ஆவரேஜ் சேலரி பக்கம் பேட்சோட ஆவரேஜ்னாலே ஒரு 400 பேர் இருக்காங்கன்னா 200 பேருக்கு அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா முன்ன பின்ன, அதாவது 24 lakhs ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கோன்னா 20 lakhs இருந்து 28 lakhs வரைக்கும் நிறைய பேரோட சேலரி இருக்கும். கம்மி சேலரி இருக்கா ஐஎம்ஸ்ல அப்படின்னா அதுவும் உண்டு இருக்கும். அது இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எப்போ அது நடக்கும் அப்படின்னா 2 வருஷம் நான் காலேஜ் வந்துட்டேன், நான் ஸ்டடீஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணல, சில காம்படிஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்கு, அதையும் நான் பண்ணல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் நான் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல 2 yearsனா அப்படின்னா பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல கண்டிப்பா இருக்கிற சான்சஸ் நிறைய இருக்கு. டாப் பர்சன்ட், அதாவது 10% ஆஃப் த பேட்ச் பசங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும். அவங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறியோ கண்டிப்பா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இந்த காலேஜ்ல உண்டு. ஆமா, இதுதான் ரியல் சினாரியோ சேலரிஸை பொறுத்த வரைக்கும். ரைட் ரைட் ரைட். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னென்னு இஃப் யூ கேன் த்ரோ சம் லைட். இந்த எக்ஸாம்ஸ்ல தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் நல்ல காலேஜ் போகணும்னா. அதுக்கப்புறம் இப்போ இங்கே டான்சாட் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் எழுதினா நம்ம சொல்ற மாதிரி Tier 3 காலேஜ் இது ஒன்று தான் கிடைக்கும். அது கிடைக்கிறது மூலியமா யூ கேன் ஆல்சோ ப்ராப்ளி லேண்ட் அ ஜாப். நீங்க இன்ஜினியரிங்கோ ஒரு அண்டர் கிராஜுவேஷனோ படிச்சு கிடைக்கிற ஜாபு கிடைக்கிற சம்பளமேவே MBA படிச்சு வாங்குறதுக்கு 2 வருஷம் படிக்காம இருக்கலாம். ஸோ அப்போ நல்ல காலேஜ் தான் படிக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும். ஏன்னா நீங்க அந்த கிளாரிட்டி இல்லாம ஒரு டான்சாட் எழுதிட்டு எனக்கு வந்து ஐஏஎம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. நான் படிக்கும் போது வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு வருஷமே மிஸ் ஆயிரும், அதை வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னென்ன எக்ஸாம் எழுதுறது கரெக்ட்டுங்கிறத ஒரு கிளாரிட்டியா கொடுத்துரும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நல்ல ஒரு Tier 1 காலேஜஸ்ல தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம்ஸ், அதாவது கேட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் ஒரு ஃபுல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காமனான எக்ஸாம், காமன் அட்மிஷன் டெஸ்ட் கேட் எக்ஸாம் ஒன்று. இன்னொன்று வந்து பிரைவேட் காலேஜஸ் அவங்களுக்காக நடத்துற எக்ஸாம்ஸ். ஸோ பிரைவேட் காலேஜஸ்ல ப்ராமினெண்டா பாத்தீங்கன்னா எக்ஸேட்டின்னு இருக்கும், அதாவது XLRI காலேஜுக்கு, விச் இஸ் அகைன் HR பேஸ்ட் காலேஜ். ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அந்த இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி எக்ஸாம்ஸ் வேற பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு, அதாவது சிம்பயாசிஸ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அதுக்கு ஸ்னாப்னு ஒரு எக்ஸாம், என்மேட்னு ஒரு காலேஜஸ் இருக்கு எக்ஸாம், நாசிமுஜின்னு ஒரு காலேஜ் இருக்கு, அதுக்கு என்மேட். எக்ஸாக்ட்லி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு காலேஜ் இருக்கு, கல்கத்தாலையும் டெல்லியிலும் இருக்கு, அதுக்கு IIFTன்னு ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ இது வந்து ப்ராமினென்டான எக்ஸாம்ஸ். கேட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. நார்மலா எவ்ரி சண்டே இந்த எக்ஸாம் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு காலேஜ் ஸ்பெஷலைஸ்டு ஒரு எக்ஸாம் இருக்கு, மிக்காட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, MICAT. அதாவது வந்து மைக்கான ஒரு காலேஜ் அகமதாபாத்ல, ஒரு மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் டிசைன் அந்த மாதிரி இன்க்ளினேஷன் இருக்கிறவங்க அந்த காலேஜ் தான் நான் போவேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எழுதுற எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் எல்லாரும் எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னோட ப்ரொஃபைல் நான் இப்படிதான் போக போறேன், அட்வர்டைசிங் கூட தான் போக போறேன், மார்க்கெட்டிங் கூட தான் போக போறேன் தெரிஞ்சா மட்டும்தான் எழுதுவாங்க. பட் இந்த 5 எக்ஸாம்ஸ் டாப் எக்ஸாம்ஸ் எல்லாருமே கண்டிப்பா எழுதுவாங்க. கேட் எக்ஸாம் எழுதுற எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ப்ரிப்பரேஷன் தனியா பெருசா பண்ணணும்னு இல்ல,
கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதை வச்சு பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி ஈஸியரா தான் இருக்கும். கேட் எக்ஸாம் இந்த எல்லா எக்ஸாமும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க நிறைய எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்ல. கேட் எக்ஸாம்ல சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆகாம போச்சுன்னா இந்த எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். இந்த எக்ஸாம்ஸ்ல சின்ன மைனரா, சின்ஸ் ஐ ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஏர்லியர், இதுல சின்னதா மைனரான ஒரு வேரியேஷன் இருக்கும். ஐ தாட் ஐல் த்ரோ சம் லைட் ஆன் இட். ஒரே விஷயம் என்னன்னா கேட்டோட ப்ரிப்பரேஷனே தான். பட் ஒருத்தன் வந்து ஜிகே கேட்பான், இன்னொரு எக்ஸாம்ல வந்து someone will be asking you to take டிசிஷன் மேக்கிங்ல क्वेश्चन இருக்கும். ஸோ எக்ஸாம் மாறும். ஒரு எக்ஸாம்ல டிசிஷன் மேக்கிங் பத்தி क्वेश्चन எக்ஸ்ட்ராவா இருக்கும். நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதே क्वेश्चंस தவிர்த்து டிசிஷன் மேக்கிங் பத்தின क्वेश्चंஸும் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்ல ஜிகே பத்தின क्वेश्चंस இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குமே தவிர மெஜாரிட்டியா இட் இஸ் கேட்டோட அதே ப்ரிப்பரேஷன் தான். I just thought I'll clarify that from my end. So that is one. என்னோட ஃப்ரெண்ட் மைக்கா எக்ஸாம் கூட எழுதியிருக்கான். ஸோ அந்த வேரியேஷன்ஸ்ல பார்க்கும்போது அதுல கொஞ்சம் டிசைன் கொஸ்டின்ஸ் எல்லாருமே வரும். ஸோ லாஜிக்கலி டிசைன்ஸ் பண்ணது, கொஞ்சம் டிராயிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா உள்ள போயிடுவாங்க அந்த எக்ஸாம். அது ஒரு குட்டி வேரியேஷன் மட்டும் மைக்கால இருக்கும். ஸோ மற்றபடி ஆமா நீங்க சொன்ன மாதிரி தான். அதுதான். ரைட். ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து இன்டர்நேஷனல் ஸ்கோப் எம்பிஏக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் ஸ்ட்ரீம், ஒரு சில ஸ்ட்ரீம்ல ஈஸியா போயிடலாம். இப்போ நான் டெக்ல இருக்கேன்னா ஈஸியா நான் ஒரு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கலாம். எம்பிஏல எந்த அளவுக்கு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு எம்பிஏ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரீம் டிபெண்டன்ட்ல. இந்தந்த ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கு, இந்தந்த ஸ்ட்ரீம் நீ படிச்சிருந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி, இந்தந்த ஸ்ட்ரீம்ஸ்ல கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரினா என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ அப்ராட்ல நீங்க எம்பிஏ பாத்தீங்க அப்படின்னா ஜிமேட் எக்ஸாம் எழுதி தான் போவீங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் மேல இருந்தாதான் உங்களுக்கு அப்ளிகேஷனே போட முடியும் அந்த எக்ஸாம்ஸ்க்கு. விச் மீன்ஸ் அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க, இந்த மாதிரி பசங்க தான் எனக்கு வேணும் அப்படின்றது கிளியரா இருக்காங்க. யாரு இங்கே சில பேர் இருக்காங்க இங்கேயும் எம்பிஏ பண்ணிட்டு அப்ராட்லயும் எம்பிஏ பண்றவங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்டயும் நான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்றது நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அவங்க இன்டென்ஷன் என்ன இருந்ததுன்னா எக்ஸ்பர்ட்டா ஆகணும் ஒரு ஃபீல்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அங்க போயிட்டாங்க. ஸோ இந்தியால ஐஎம்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா, ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால ஐஎம்ஸ் பத்தி மட்டும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றேன். இட்ஸ் அ ஜெனரிக் எம்பிஏ. ஜெனரிக் அர்த்தம் என்னன்னா நீங்க நான் ஆபரேஷன்ஸ் தான் படிப்பேன், மார்க்கெட்டிங் தான் படிப்பேன், ஃபினான்ஸ் தான் படிப்பேன்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லா சப்ஜெக்ட் எல்லாருமே படிப்பாங்க. செகண்ட் இயர்ல யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு சூஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நான் மார்க்கெட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபுல் செகண்ட் இயர் நான் மார்க்கெட்டிங்கே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து படிக்கலாம். இது வந்து ஒரு புஃபே மாதிரி. சாப்பிட போறீங்க, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு ட்ரை கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஆனா எம்பிஏ அப்ராட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ற ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். வெளியே போனவங்களும் என்கிட்ட சொன்னது அதுதான். டபுள் எம்பிஏ பண்றவங்க என்கிட்ட சொன்னது அதுதான். ஸோ யூஸ்வலி யார் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டிங் எல்லாம் பண்ணவங்க, ஃபைனான்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்பிஏ ஃபாரின்ல பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபாரின்ல எம்பிஏவோட காஸ்ட் ரொம்ப பயங்கர. ஸோ 1.5 crores ரொம்ப ஈஸியாவே ஆயிடும். அதான் அங்கேயும் நான் Tier 1 காலேஜஸ் தான் சொல்றேன். அங்க Tier 2 காலேஜஸ் போலாமா, இங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஜாப் மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே ஓப்பன் தான். ஜாப்ஸ் வந்து சப்ளை வந்து அப்படியே தான் இருக்கு, டிமாண்ட் வந்து ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணல, எனக்கு நல்ல ஓரளவு காலேஜ்ல நான் ஃபீஸ் கட்டிட்டு அதனால எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இந்தியாவோட சினாரியோ தான் அங்கேயும் கூட. ஆக்சுவலி அங்க ஃபீஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு. யா நான் வேற கேஷன் கேட்டேன், ஆனா நீ சொன்ன இன்சைட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா I didn't want to stop you. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் இந்தியால படிச்சிட்டேன், நான் இந்தியால கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன். நான் போயிட்டு இப்ப கனடால ஈஸியா வேலை பார்க்க முடியும் இந்தியன் இன்ஜினியரிங் வச்சுட்டு. பிகாஸ் டெக் இஸ் ரிலவென்ட் அக்ராஸ் தி குளோப். How relevant is Indian MBA across the globe? அப்படி கேக்குறேன். இப்போ ஐஎம்ல படிச்சு 1-2 பேர் பிளேஸ் ஆறாங்க ஃபாரின் காலேஜஸ்லயும். பட் எல்லாராலையும் அப்படி போயிட முடியாது. நீங்க காலேஜ்ல இருந்தே பிளேஸ் ஆயிட்டா இட் இஸ் ஈஸி. ஆஃப்டர் தட் how easy is it for an Indian? அங்க போய் திருப்பி கோர்ஸ் படிச்சா மட்டும் தான் அங்க வேலை கிடைக்குமா, இல்ல இங்க இருந்து அங்க மூவ் ஆக முடியுமா? எம்பிஏக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு? அது துறை சார்ந்ததா? அதாவது வந்து ஃபினான்ஸ் எடுத்தா ஃபாரின் ஈஸியா போயிடலாம், ஆனா மார்க்கெட்டிங்ல முடியாது, இல்ல மார்க்கெட்டிங்ல போலாம் வேற ஒரு விஷயத்துல முடியாது, அப்படிதான் இருக்கா? அந்த மாதிரியான லைட் ஐ வாண்ட். ஓகே ஃபைன். ஸோ இந்தியன் எம்பிஏக்கு அப்ராட்ல இங்க சான்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உண்டு. ரீசன் என்ன, வருஷம் வருஷம் ரேங்கிங்ஸ் வரும். ரேங்கிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎம் அகமதாபாத், பெங்களூர், கல்கத்தாவோட ரேங்கிங்ஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் கூடவே இருக்கும் ரேங்கிங். ஸோ டாப் 30 இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்குன்னா அது கூட தான் இருக்கும். விச் மீன்ஸ் அதுக்கு விசிபிலிட்டி இருக்கு அண்ட் இட்ஸ் அக்செப்டட் எவ்ரிவேர். செகண்ட் கொஸ்டின் நீங்க கேட்டது மார்க்கெட்டிங்ல அங்க அப்ராட் போயிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐஎம்ஸ்ல பிளேஸ் ஆகிற பசங்களோ Tier 1ல பிளேஸ் ஆகிற பசங்களோ ஃபாரின் போறாங்க, அங்கேயும் ஒர்க் பண்றாங்க, இதே ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ தே டெவலப் வித் இன் த கண்ட்ரி.
வித்தின் த கம்பெனியா அவங்க டெவலப் ஆகுறாங்க. இந்த மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றேன்னா, சில பேர் கிட்ட கேட்டேன், நான் மேபி யூஎஸ் போகணும்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டேன், இங்க நான் படிச்சுட்டேன், நான் யூஎஸ் போறேன், இந்தியாவில் வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னு. ஸோ தே சே மார்க்கெட்டிங், அதாவது எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், சோப்பு, வாஷிங் பவுடர்ஸ், எனிதிங் நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ற, கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ற பொருட்கள், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்க யூஎஸ்ல போனீங்கன்னா உங்களோட சேலரி வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ரீசன் ஏன்னா அங்க growth, மார்க்கெட்டோட growth வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்களே யூஎஸ் போகாம உங்களோட ஸ்கோப் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி, அதாவது தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம், அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நிறைய சேலரியோட, இந்தியாவோட நிறைய சேலரியோட உங்களை அங்க ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து க்ரோயிங் மார்க்கெட், அங்க வந்து புஷ் பண்ண முடியும் ப்ராடக்ட். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் மார்க்கெட்டிங்க்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங்ல மேஜர்ஸ் இருக்கு அப்படின்றதாக என்னோட இன்சைட்ஸ் வந்து மார்க்கெட்டிங்ல வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் குவைட் த நார்ம். ஐஎம்ல நீங்க படிச்சாலும் இல்ல ஒரு ஹார்வர்ட்லயோ இல்ல பிரின்ஸ்டன்லயும் படிச்சாலும் ரெண்டு பேருமே பக்கத்து கியூபிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அ நார்ம் விச் இஸ் வெரி ட்ரூ. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சைடுல. காட் இட். இப்போ ஒருத்தங்க எம்பிஏ பண்ண போறாங்க, லாஸ்ட் क्वेश्चन, இப்போ ஒருத்தங்க எம்பிஏ பண்ண போறாங்கன்னா அவங்க எம்பிஏ எடுக்க முன்னாடியேவே அவங்க என்ன எம்பிஏ பண்ணுங்கிறது பயங்கர கிளாரிட்டியோட போனோமா? ஆர் நீங்க இப்ப சொல்லிருக்க ஆல்ரெடி உள்ள வந்து எப்படியும் ஒரு வருஷம் இப்படிதான் படிக்க போறோம்ட்டு, should one have ஓப்பன் மைண்ட்? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் தெர் ஆர், நம்ம முன்னாடியே பேசின மாதிரி மைக்கா மாதிரி ஒரு காலேஜ் தான் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல காலேஜ், ஹெச்ஆர் தான் எடுக்கணும்னா தெர் ஆர் குட் காலேஜஸ், டிஸ்க்கு போகலாம், ஒரு எக்ஸ்எல்ஆர்க்கு போகலாம், தெர் ஆர் காலேஜஸ் விச் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஒரு பர்டிகுலர் எம்பிஏ. இல்ல இங்க இது படிச்சா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த அளவுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு முன்னாடியே டிசைட்? ஓகே ஓகே ஸோ இட்ஸ் த சேம். இதுல டிஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்எல்ஆர்ஐ, மிக்கா, எஸ்பிஜே, ஸோ இந்த மாதிரி டயர் 1 காலேஜ், அந்த மாதிரி இதுல நீங்க போறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் போகணும். எந்த அளவுக்கு டிசிஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம்ல டிக் அடிக்கணும், மார்க்கெட்டிங் தான் எடுப்பேன், ஆபரேஷன்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு கிளியரா இருக்கும்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணாலே ஒரு இன்க்ளினேஷன் தெரிஞ்சு போயிடும். ஸோ பேசிக்கலி ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பையன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கோர் கம்பெனில வேலை பார்க்கறான்னா அவனோட இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஆபரேஷன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும் கம்பேர்ட் டு சம்ஒன் கமிங் ஃப்ரம் சே அன் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட். சே பிஏ படிச்சுட்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க, அவங்களும் அதே எக்ஸாம் எழுதிட்டு அதே காலேஜ்க்கு தான் வருவாங்க. அவங்க ஆபரேஷன்ஸ்ல அவங்க இன்க்ளினேஷன் இருக்காது, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் இன்க்ளினேஷன் ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் இன்க்ளினேஷன்ல அந்த மாதிரி ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி காலேஜஸ்ல முன்னாடியே எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னா ஐஎம்ஸ் மாதிரி காலேஜ்ல ஜெனரிக் எம்பிஎஸ் ஃபோக்கஸ் பண்றது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா செகண்ட் இயர்ல உங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கு, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் பாதியில இருந்து உங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கு மேஜர்ஸ் பண்றதுக்கு. இல்லைன்னா 2 வருஷமும் நீங்க ஜெனரிக்காவே எம்பிஏ படிச்சுட்டு எல்லாமே நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கூட போகலாம். எப்போ ஜெனரலிஸ்ட் ரோல்ஸ்ல எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? யூ ஆர் டெல்லிங் 2 வருஷம் இப்படி படிக்கலாம்னு சொல்லல. ஆர் தேர் இனஃப் ஜெனரலிஸ்ட் ரோல்ஸ்? ஜெனரலிஸ்ட்னா வந்திருக்கேன் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்டே கிடையாது, ஐ எம் எம்பிஏ ஜெனரலிஸ்ட் அப்படிங்கிற லெவல்ல ஒரு ரோல் இருக்கா இப்போ? அந்த மாதிரி ஹைரிங்ஸ் இருக்கா? ஆமா ஆமா. ஸோ எம்பிஎஸ்ல பிளேஸ்மெண்ட் டேஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஸோ எம்பிஏ காலேஜஸ்ல டே -1, 1, 0, 2 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. -1ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், கோல்ட்மேன் சாஷ், ஐசிஐசி இவங்கலாம் முன்னாடியே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சல்ட் டேன்னு சொல்லுவாங்க. கன்சல்டிங்ல நிறைய பசங்க ஏன் போவாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஸோ அவங்க தான் பெர்ஃபெக்டா ஜெனரிக்கான ஒரு எம்பிஏக்கு ஒரு நல்ல கேண்டிடேட். ஏன்னா அவங்க நிறைய இண்டஸ்ட்ரி பத்தி அவங்க ஸ்டடி பண்ணி ஆகணும், அவங்க ஒர்க் அப்படிதான் இருக்கும். ஸோ ஓப்பனா இருக்கிறவங்க யூஸ்வலி கன்சல்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 3வது ஆப்ஷன் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஜெனரிக் தான் பண்ணுவேன், எனக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் எந்த ரோல் கொடுத்தாலும் ஓகே, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன், நான் கம்பெனிக்குள்ள போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, ஆதித்யா பிர்லா, அதானி, இவங்கெல்லாம் ஜென்ரல், மஹிந்திரா, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். நீங்க ஜெனரிக் எம்பிஏ முடிச்சுட்டு உள்ள போயிட்டு அங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் கூட இருக்கு. ஸோ டெக் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் கூட போகலாம். ஸோ டெக் பேஸ்ட் எம்பிஏ கூட இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. பட் ஜெனரிக் எம்பிஏ பண்ண டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது, அப்பயும் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन மறந்துட்டேன், ஐ வில் ஃபினிஷ் தட். ஆக்சுவலா இப்போ இன்னொரு தாட் இருக்குல்ல, பிசினஸ் பண்றதுக்கு எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் ரிலவென்ட் இஸ் இட்? ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா, தாட் எல்லாமே இருந்ததுன்னா இஸ் எம்பிஏ மேண்டேட்? வில் இட் ஆட் சோ மச் வேல்யூ ஆர் வில் இட் நாட்? ஏன்னா எம்பிஏ பண்ணிட்டு பயங்கரமா பண்ணவங்களாமும் இருக்காங்க. ஸோ சம்மோன் ஹேட் அன் ஐடியா, அப்பா அம்மா பிசினஸ் இருந்தது ஆல்ரெடி, ரொம்ப நாளா வந்து பரம்பரை பிசினஸ் இருந்துச்சு, ஐ டிடன்ட் நோ ஹவு டு டேக் இட் அஹெட். ஸோ அதுக்கான எம்பிஏ பண்ணேன்னு சொல்ற பசங்களையும் நான் பார்த்திருக்கேன்.
ஆனா அப்படி பண்ணிட்டு திருப்பி போயிட்டு அதுல இருந்து என்ன இன்சைட் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா கேட்டு இருந்தா கூட அதிகமா இன்சைட் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும். பட் ஐ ஹவ் சீன் பீப்புள், ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன், where there are people who have actually reformed their family business because they had exposure in MBA. How do you see it? ஓகே, ஸோ 3 ஆஸ்பெக்ட் இதுல கூட. ஒன்று வந்து ஃபேமிலி பிஸ்னஸை மேனேஜ் பண்றது, ரெண்டாவது வந்து நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் MBA போறேன், நான் கத்துக்கிட்டு அந்த ஐடியாவை ஐ எம் கிவிங் லைஃப் டு தட் ஐடியா, ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப், இப்போதான் ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, நான் MBA முடிச்சுட்டு மறுபடியும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஜாயின் பண்றேன். 3 ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ இங்க இருக்கிற பசங்களோடதே இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நிறைய பேர் அவங்க பெரிய பெரிய கம்பெனி ரன் பண்றவங்களே இருக்காங்க, MBA பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுனதுல எனக்கு கிடைச்ச இன்சைட்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்போஷர் வேணும்னு பாக்குறாங்க. நிறைய வருஷம் அவங்க அப்பாவே நல்ல பிசினஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, பட் அவங்க அப்பாவுக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஸோ 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியணும் ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியுன்றதுக்காக வராங்க. ஸோ அவங்க இதுல இருந்து யூஸ் ஆல நான் பிசினஸ் வளர்க்க போறேன்ற ஐடியால வரல, இதுல இருந்து ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வராங்க. அது I don't mind investing 2 years to explore and figure இதுல எனக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சா கிடைக்கட்டும், ஏன் வேஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி அது ஒண்ணு இருக்கு. செகண்ட், நான் ஐடியா வச்சிருக்கேன், பட் இந்த ஐடியாவை எனக்கு லைஃப் கொடுக்கணும்னா நான் MBA தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கண்டிப்பா தப்பு. பிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, IIM பெங்களூருக்குள்ள NSR செல்லுன்னு ஒண்ணு இருக்கு, which is a platform where நீங்க ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா NSR செல் கிட்ட நீங்க ஐடியாவை பிச் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், அவங்களே உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு IIM பெங்களூர் ப்ரொஃபசர்ஸோட சப்போர்ட்டோட அந்த ஐடியாவை பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற பசங்க யாருமே MBA பண்ணவங்க கிடையாது, ஆனா அந்த பசங்க கூட இன்டர்ன்ஷிப்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது IIMல படிக்கிற MBA பசங்க தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ நான் போன டேர்ம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் NSR செல்ல, ஒரு எஜுகேஷன் டெக் பேஸ் கம்பெனி கூட பண்ணியிருந்தேன். அந்த பையனோட ஏஜ் பாத்தீங்கன்னா 22 தான். ஸோ என்னோட ஏஜ் வந்து 27. ஓகே, ஸோ என்னோட டீம்ல 5 பேருமே அவன் கூட தான் 3 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸா ஒர்க் பண்ணோம். விச் மீன்ஸ் அவன் ஒரு பிசினஸ் ரன் பண்றான், அவனோட டர்ன் ஓவர் வந்து 6.5 crores. இதுதான் உண்மை. ஸோ அவனுக்கு MBA தேவையில்லை, அவசியமே கிடையாது. அவன் அந்த கம்பெனியை அவன் சொன்னா நெக்ஸ்ட் இயர் நான் வந்து கம்பெனியை செல் பண்ணிட்டு நான் வேற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸோ MBA இஸ் நாட் அ மேண்டேட்டரி திங் ஃபார் யூ. லாஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன ஆகும்னா, MBAக்கு படிக்கிறதுக்கு பிசினஸ் ஐடியாவோட வருவாங்க, இங்க வந்துட்டு சேலரி எல்லாம் பார்ப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று பில்ட் ஆயிடும், அந்த பிசினஸ் ஐடியாவை ஓரமா வச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு யூ கண்டினியூ யுவர் லைஃப். மேபி ஆஃப்டர் 10 years டவுன் த லே உங்களுக்கு தோணும், மேபி அந்த ஐடியாக்கு நான் லைஃப் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, Tier 1 colleges gives you an opportunity to explore your business idea. இது எனக்கு முன்னாடி தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. 2 வருஷம் நான் காலேஜ்ல படிச்சுட்டேன், பட் நான் வந்து பிளேஸ்மெண்ட்க்கு உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் என்கிட்ட இருக்கு. விச் மீன்ஸ் 1 year நான் டைம் எடுத்துட்டு என்னோட பிசினஸ் ஐடியாவை நான் காலேஜ்குள்ள இருந்தே நான் பில்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஒருவேளை அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் வந்து பிளேஸ்மெண்ட் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. விச் இஸ் எனக்கு பர்சனலா அது பெஸ்டான ஆப்ஷன் பட்டது, இஃப் யூ ஹேவ் அ பிசினஸ் ஐடியா இன் ஹேண்ட். If it does not work out, Tier 1 college இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. You do try and come back and then get placed ங்கற வரைக்கும். Exactly. அவங்களே சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அவங்க கூட அந்த NSR செல்லே நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க ஐடியாவை இன்குபேட் பண்ணிட்டு வர்க் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் தி பிகெஸ்ட் டிஃபரன்ஷியேட்டர் நான் ஃபீல் பண்றேன் Tier 2 காலேஜஸ்க்கும் Tier 1 காலேஜஸ்க்கும். அந்த சப்போர்ட் எவ்ரி டைம் உங்க கிட்ட இருக்கிற சப்போர்ட். Got it. சின்ன ஸ்டோரி. Great. Nice talking da. So if you'd like to say something and then conclude and then say bye bye to audience, do it. So decisions நீங்க எடுக்கும்போது நான் இப்படி எடுத்தா இப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிடுவேன், இதை எடுக்கலன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்லாம் எதுவுமே டிசைட் பண்ணாம அந்த மொமெண்ட்ல நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசாம அந்த விஷயத்துல இறங்கிடுங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, you'll not regret after a point of time, இதை நான் அப்போ பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்டா நீ UPSC வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிற, ஏன் பயப்படுறியா திருப்பி UPSC எழுதுறதுக்கு அப்படின்னு. கிடையாது, UPSC எழுதுனா நான் திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஒரு ட்ரீம் இருந்தது, அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணா நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் ட்ரை பண்ணிட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். ஃபெயில் ஆயிட்டேன், பட் தட் டசன்ட் ரியலி மேட்டர். என் கரியர் எங்கேயோ ஒரு இடத்துல போகும், பட் ஐ எம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ ஹேவ் ரைட் நவ். ஸோ அந்த ரிக்ரெட்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதனால நான் MBA பண்றேன் அப்படின்னு மட்டும் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணிட்டு, இஃப் இட் டஸ் நாட் ஒர்க் அவுட், மேபி தென் யூ கேன் ஸ்விட்ச் யுவர் கரியர் அண்ட் நாட் ரியலி பிகின் பை ஸ்விட்சிங் யுவர் கரியர். ஸோ தட்ஸ்
something I wanted to tell. At least that's from the number of failures I've had in life. So yeah, ரொம்ப சந்தோஷம் பாலா for giving me this opportunity. Yeah. பாகல் காயோட லிங்க கீழே கொடுத்துருவோம். சின்ஸ் எம்பிஏக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டா போய் பாக்குறதுக்கு there is a சைட்ங்கிறதுனால we'll give the link. ஏன்னா நான் இப்போ வந்து ஜெனரலா தான் இந்த டிஸ்கஷன் வச்சிருந்தேன். அங்கேயே போதுமான ஃபோரம்ஸ் இருக்கு where they can go and find which college is good, what is what. நம்ம எந்த காலேஜுக்கும் நம்ம இங்க தூக்கி இந்த காலேஜ் தான் பெஸ்ட்னு கொடி பிடிக்க வேணாங்கிறதுனால such things are not discussed. அவ்வளோ சூப்பரா ஒரு ஃபோரம் இருக்கு. ஸோ அந்த ஃபோரம்ல போயிட்டு let people figure out further. உங்களை மாதிரி பீப்புளோட எல்லாம் இன்டராக்ட் பண்ண முடியும் அந்த ஃபோரம்ல. there is a great place where interaction happens. நிறைய பேரால இன்னொருத்தரோட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. நல்லா கைட் பண்றதுக்கு அங்க ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருவோம். இட் வாஸ் எக்ஸலென்ட். லிங்க்ட்இன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ்ல நான் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க்ட்இன்ல போயிட்டு அந்த காலேஜ் நேமை தேடிட்டு அந்த காலேஜ்ல படிச்சவங்களுக்கு பர்சனலா பிங்க் பண்ணா கூட தப்பு இல்ல. நான் இப்ப கூட அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கம்பெனி ஆளுங்கிட்ட பிங்க் பண்ணுவேன். சில பேர் ரிப்ளை பண்ணுவாங்க, சில பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் ரிப்ளை பண்ணா கூட இட்ஸ் வர்த் யுவர் டைம். ஸோ லிங்க்ட்இன்ல கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். அது கூட பண்ணிக்கலாம். Great. Nice talking. Thank you for coming. So much. It was a pleasure hosting you. நீங்களும் bye bye.